ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா ஆகிட்டே வருதடா. சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார், இவரே அடிக்கடி இப்படி பண்றாரு தெரியுங்களா? உங்க படத்துல நடிக்க சார்ஜ் கேட்டானுங்க. அதை எப்படி சொல்ற? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? டைரக்டர் பாலச்சந்தர் சார் ரஜினி சார் எப்படி சான்ஸ் வாங்கினாரு? இதே மாதிரி சிகரெட்டை வாயில போட்டு போட்டு தான் வாங்கினாரு. அதுதான் இது. ஓஹோ, அதுதானா? மேட்ச் பேக்ஸ் இருக்கா? சரி, அவனுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லி மேட்ச் பேக்ஸ் வாங்கிட்டு வா போ. ஓகே. ஹலோ டைரக்டர், அந்த லூஸ் உங்ககிட்ட கெஞ்சி கதறி நெருப்பு வாங்கிட்டு சொன்னுச்சு. தேங்க்யூ. உங்க மோரக்கட்டைக்கெல்லாம் நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்ன? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னான். சொல்லட்டுமா? இந்த மாதிரி புழு டிஷர்ட் எல்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். என்ன மாதிரி டீசென்டான ஆள் போய் கேட்டா தான். இப்ப பார், ப்ளீஸ் கசின் ப்ளீஸ். ஃபிங்கர்ல ஃபயர். தேங்க்ஸ். தேங்க்ஸ். இவர் தானே? நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கவே இல்லையா? ஓ அப்பா. என்ன மாதிரி கண்ணும் நெத்தியெல்லாம் என்ன மாதிரி இல்லையே. நீ உருவத்துல உங்க அம்மா மாதிரி, குணத்துல உங்க அப்பா மாதிரி. மூர்த்தி ரொம்ப நல்லவம்மா. இந்த போட்டோவை நடத்துக்கலாமா? தேங்க்ஸ். ஹே கார்ஜஸ், என்ன தமிழ் துள்ளி விளையாடுது? நீ ஹாப்பியா இருக்க? போய் 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 கண்ணெல்லாம் பட்டாம்பூச்சி பார்க்குது. மூச்செல்லாம் ஜிலி ஜிலி இருக்கு. யூ ஹாப்பி? அப்போ வீட்ல மாடு கண்ணு போட்டுருக்கோம் இல்ல பல்லாங்குழி ஜெயிச்சிருப்ப? Hey, what's this? கொடுங்க. எங்க அப்பா போட்டோ நீயே வச்சிருக்க? பக்கத்துல இருக்கிறது எங்க அப்பா. ஓ, பட்டாம்பூச்சிக்கும் ஜிலு ஜிலுக்கும் இதான் காரணமா? ஆல்ரைட். உங்க அப்பா நீ பார்த்ததே இல்லல்ல? பாத்துக்க. ஓ பத்ரம், அந்த வாண்ட பசங்க கையில மாட்டிச்சு வாய்ந்துருவாங்க. எங்க அப்பா பக்கத்துல இருக்கிறதுனாலதான் உங்க அப்பா கொஞ்சமாவது அழகா இருக்காரு. தமிழ் தமிழ். என்னமா இதெல்லாம்? அப்பா என்கிட்ட காட்டுனீங்கல்ல, அதுக்காதான். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ். என்னங்க மச்சான், தமிழ் வந்து உங்க கால பொசுக்குன்னு விழுந்துட்டு போகுது. என்ன விஷயம்? அவ அப்பா போட்டோ கேட்டா கொடுத்தேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. மை காட், ஷி இஸ் ஜஸ்ட் அமேசிங். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். விடிஞ்சதுல இருந்து இந்த வீடு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறா. எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறா. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை அப்படியே தமிழ்கிட்ட பாக்குறேன். நீங்க ஒன்னா பாருங்க, இந்த பொண்ணு மருமகளா போற வீடு கோயிலா மாறிடும். மாமனாரும் மாமியாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. மொத்தத்துல அந்த பொண்ணை கட்டிக்கு போற பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன்.
இந்த பொண்ணு மருமகளா போற வீடு கோயிலா மாறிடும். மாமனாரும் மாமியாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. இதயத்தின் சத்தம் கேட்டு எழுந்தவளே, அனைத்தாலும் துடிப்பு ஓயாது. என்ன உனக்கு? என்ன உனக்கு? பிடிச்சிருக்கா? இப்படிக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படிக்கு 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 இப்படிக்கா? இத பிடிங்கன்னு சொன்னேன். சரிதான். காஃபி. வாங்கிட்டு போங்க. ம். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படிக்கு கொடை ஆடாடத்தான் ஆடுது, பாட பாடதான் பல்லுது, போக போக தான் புத்தி வரும். ச்சே, என்ன புத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? உளர ஆரம்பிச்சிட்டனோ? ஏண்டா இந்த டைலாக் கொஞ்சம் ஹார்டா இல்ல? என்ன அசைய கூட மாட்டேங்கிறா? போடா சொம்ப. ஏனுங்க வசனமே இல்லாம இருந்தா நல்லா இருக்குங்களா? நான் என்ன ஊமை படமா எடுக்க போறேன்? அலும்பு. இவன் என்ன இங்க உட்கார்ந்திருக்கா? இவனுக்கு கதை யோசிக்க ஆரம்பிச்சானோ? இருக்கும். நல்ல கதையா இருந்தா ஒரு 4 சீன ஆட்டே போட்ட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ கசின், வாட் திங்கிங்? சிகரெட்? சிகரெட்டா? ஐயோ, நான் சிகரெட் நிப்பாட்டி 7-8 வருஷம் ஆகி போச்சு. அப்ப கதை வேண்டாமா? கதையா? ஆமா மச்சான், நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் வேணும். இருக்கா இருக்கா இருக்கா? சொல்றேன். ஒரு அழகான ஊரு, ஒரு அன்பான அப்பா, அவரே நேசிக்கிற ஒரு பையன். அப்பா பையன்ற விட அவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. மாமாவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஏன் மச்சான் சொல்லல? இத்தனை நாள் அடக்கி வச்சுட்டு இருந்தேன், முடியல, அதான் கொட்டிட்டேன். இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ அப்பா
இதுக்கப்புறம் தனியா இருக்கிறதுக்காக என்னையே நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? இல்ல, உன்னால சொல்லாம இருக்க முடியாதுல்ல? ப்ராமிஸ் பண்ணு. மச்சான் சொல்ல மாட்டேன் மச்சான். தேங்க்ஸ். மச்சான், வீட்டுல எல்லாரும் இருக்கான், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? நான் வேணா அம்மாட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லவா? பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? அதுவும் அப்பாவுக்கு பிடிச்சமான பொண்ணு. யாரு மச்சான்? தமிழ். தமிழா? நம்ம தமிழா? ஐயோ, ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இப்பயே வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என் மனசுல அவ இருக்கா, ஆனா அவ மனசுல நான் இருக்கேன்னு இந்த காதல அவ ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கட்டாயப்படுத்தி அவ முடியாதுன்னு சொல்லிட்டா எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமாவை கொடுக்க முடியாம போயிடும். இந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்றணும்னு போராடிட்டு இருக்கேன். இந்த காதலுக்காக நான் 100 வருஷம் கூட காத்துட்டு இருப்பேன். ஆனா அது வரைக்கும் அப்பா எல்லாருக்கும் சாமினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த சாமிக்கு என்னவோ எங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சீக்கிரமா கூப்பிடுறான். மாப்பிள்ளை, நீ பிறந்தப்போ உன்னை தூக்குறதுக்கு, கொஞ்சறதுக்கு, தாளாட்டுறதுக்கு அப்பா, அம்மா, தாத்தா, சின்னம்மா, மாமா இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்கல்ல? ஆனா எனக்கு யாருமே நான் பிறந்ததுல நான் தூக்குனது, தொடச்சது, குளிக்க வச்சது, நடக்க வச்சது, சோறு ஊட்டினது, தூங்க வச்சது எல்லாமே எனக்கு அப்பா வேணும். என் அப்பா வேணும். மச்சான், ஏதோ ஒரு கதை சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ நம்ம வீட்டு கதையை சொல்லி என்னை அப்படி கலங்கடிப்புன்னு நினைக்கவே இல்லை. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது மச்சான். ஜோசியர், சண்முகத்தோட ஆஸ்தி அந்தஸ்தை பத்தி சொல்லிட்டீங்க. ஆயுசு கட்டம் என்ன சொல்லுது? ஜோசியர், சண்முகம் கட்டம் என்னதான் சொல்லுது? சண்முகத்துக்கு 90 வயசு வரைக்கும் எந்த கண்டமும் கிடையாது. நடந்து முடிஞ்ச குரு பெயர்ச்சியினால சந்திரன் உச்சத்துல இருக்கான். லக்னத்துக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமா இருக்கிறதுனால அவன் தீர்க்க ஆயுஷோட இருப்பான். இந்த தட்சணையை உன் கையாலேயே கொடுத்துடுவான். சண்முகத்துக்கு 90 வயசு வரைக்கும் எந்த கண்டமும் கிடையாது.
அவன் தீர்க்க ஆயுஷோட இருப்பான். அப்பா என் பையனை காப்பாத்த வேற வழியே இல்லையாடா? No, I don't want to believe this. அவனுக்கு இருக்காது. சயின்ஸ் போய் சொல்லாதடா. அப்ப நீ போய் சொல்ற இல்ல? அவனுக்கு தான் அந்த வியாதி நீ எப்படி கண்டுபிடிச்ச? How did you do that? உனக்கு பிளட் தேவைப்படுச்சு, அவன் கொடுத்தான். நார்மலா பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அப்படி பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு அன்டிஃபைன்ட் செல் இருந்துச்சு. கல்ச்சர் பண்ணி பார்த்தப்ப எம்எஸ்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஐ மீன் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். இஸ் யங் சீனு, சின்ன பையன்டா அவன். I need my son. I need him. நீ என்ன வேணா பண்ணிக்க. டேய், இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலடா. கோல்டு கண்ட்ரீஸ்ல லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் வரும். அது உன் பையனுக்கு எப்படின்னு. What am I supposed to do? எனக்கு நீ யாரா இருக்கா? நான் என்ன பண்ணணும்? இங்க பார், அவன் இருக்க போறதோ இன்னும் 2 மாசம் தான். இந்த 2 மாசமும் அவனை சந்தோஷமா வச்சுக்க. விட்டுட்டு வந்த சொந்தத்தை கூட்டிட்டு போய் காமி. பட் கடைசி வரைக்கும் இது அவனுக்கு தெரியாம பாத்துக்க. Come on, Chinu. Come on. It's not a child's play. You know he's intelligent. அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். இந்த வியாதியோட ஸ்பெஷாலிட்டியே அது முத்திர வரைக்கும் வெளியே காட்டி கொடுக்காது. அது இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, மத்தவங்களுக்கும் புரியாது. No. நீ தப்பான ஐடியா சொல்ற. I'm not an actor. நான் வளரிட்டு வேண்டாம். நான் எப்படி அவனை சின்ன வயசுல இருந்தா எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துட்டேன்டா. இத்தனை வருஷம் அவனை சிரிச்ச முகத்தோடய பார்த்து பழகிட்டேன். இருக்க போற இந்த கொஞ்ச நாளும் அவன் வருத்தப்படுறத நான் பார்க்க கூடாது. I can't bear it. சின்ன இப்படி பண்ண அப்படி இருக்கும். அந்த வியாதி எனக்குன்னு சொல்லி என்ன சந்தோஷமா வச்சுக்க சொல்லிட்டா சொன்னா கண்டிப்பா என்ன சந்தோஷப்படுத்துவான். அப்பெல்லாம் அவன் சந்தோஷத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா. கொஞ்ச நாளைக்காவது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுறா பிளீஸ். பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவன் மேல பைத்தியமா இருக்கறதுனால தான் நானும் சொல்றேன். லிசன் சீனு, இந்த உண்மையை நான் காப்பாத்தணும்னா உன் ப்ரொஃபஷனுக்கு துரோகமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பையன் நீ சொல்லணும். என்னை கட்டுப்படுத்திக்க வர வழி தெரியல சீனு. பிளீஸ் பிளீஸ். நான் கொடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் அவளுக்கு தெரியாம கொடுத்துக்கிட்டே வா. தேங்க்யூ தேங்க்யூ.
ஹாய் டாட். ஆனந்தமழையில வானம் அழுதுன்னு கூட சொல்லலாம். வானம் அது கழணும். மேகத்துக்கும் சோகம் இருக்கலாம். டாட், ஒரு ஜோக் கேளுங்களேன். டாக்டர் கேக்குறாரு. செயல் கொட்டிடுச்சுன்னு இப்பதான் மருந்து வாங்கிட்டு போனேன். அதுக்குள்ள திரும்பி வந்திருக்கிறேன். அதுக்கு அவன் சொல்றான், மருந்து கொட்டிடுச்சு டாக்டர், மருந்து கொட்டிடுச்சு. சில்லி ஜோக். தேயிலை விட மோசமா கிடைக்கிறாங்க. ஹே, இன்னும் ஜோக் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பாடியை வச்சு டாட் 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 நீ சொன்ன கதையை சூப்பரா டெவலப் பண்ண. டெவலப் பண்ண ஏமாச்சான் என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன வானங்கிறாரு, சோகங்கிறாரு. வியாதியோட அறிகுறி தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்கு. மச்சான், மாமாவுக்கு அப்படியே Dad. ஒண்ணு வராதுப்பா. மச்சான், டாட் தேவையில்லாம பயப்படுறான். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க உம்முன்னு இருக்க கூடாது. கேளு, அப்பா வந்து மாட்டி விட்டுருவேன். நீ பாருடி. ஹலோ, எனிபடி ஹோம்? பசங்க டிவி பார்த்துட்டு கரண்ட் போயிடுச்சு. ஐயோ சாரி, இல்ல ஏதோ நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க தான் வெளியில வந்துட்டு போகுதுண்டா. என்ன அவன் இருக்க போறதோ இன்னும் 2 மாசம் தான். இந்த 2 மாசமும் அவனை சந்தோஷமா வச்சுக்க. கடைசி வரைக்கும்
இது அவனுக்கு தெரியாம பாத்துக்க. காதலாகி காதலாகி காதல் செய்யும் காதல் கொண்டே ஹாய். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன் தெரியாதா? வேற ஏதாவது பேசலாமா? சரி, பப்பு கடைனா என்ன? ஆ? பப்பு கடைனா என்ன? பப்பு கிடையாதா? நேத்து கூட சின்ன பசங்களோட உட்காந்துட்டு பப்பு கடை பப்பு கடை பப்பு கடை அப்படின்னு நீ கடைஞ்சிட்டு இருந்தல. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம், அப்பா கொஞ்சம், தாத்தா கொஞ்சம், பாட்டி கொஞ்சம், நாய் கொஞ்சம். நாய்க்கெல்லாம் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் கொடுக்கவே இல்லையே. கொடுக்க முடியாது. அப்ப சொல்லு, என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லு. ஓ ஐம் சாரி. உன்னால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஒரு கையில குடம், இன்னொரு கையில இன்னொரு குடம். நான் ஹெல்ப் பண்றேன். I love you. தேங்க்ஸ். நானும் தான். எதுக்கு? ஐ லவ் யூ சொன்னதுக்கு. நான் சொல்லவே இல்ல. போய் சொல்ற நீ. சொன்ன வார்த்தையை காப்பாத்துற. ஏய், நீ ரொம்ப I am so happy. Oh my God. அப்படா. நாளைக்கு காலையில மலை மேல வர